Hello students, this is from Gomadi Maths and English channel for class 11 English Unit 3 Prose Forgetting Robert Wilson Lint. The name of the author, page number 70, very short answers. What does Lint actually wonder at? Lint actually wonders இங்கே வெர்போட எஸ் வரணும் பிகாஸ் டஸ்ன்னு வர்றப்போ இங்கே எஸ் சேர்த்தணும். at the எஃபிஷியன்சினா திறமை திறன் ஆஃப் ஹியூமன் பீயிங்னா மனிதர்கள் மனிதர்களுடைய மெமரி அப்படின்னா என்ன ஞாபக சக்தி. தென் ராதர் தேன் த இன்எஃபிஷியன்சி ஞாபக மறதியை விட அவனுடைய ஞாபக சக்தியின் திறன் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி லிண்ட் ரொம்ப வியப்படைகிறார். நேம் எ ஃபியூ திங்ஸ் தட் எ பர்சன் ரிமெம்பர்ஸ். பர்சன் தேர்ட் பர்சன் வர்றப்போ இங்கே எஸ் வருது. ஈஸிலி என்னென்ன ஃபியூ திங்ஸ் இவ்வளவும் எழுதணுன்ட்டு கூட இல்லை பிகாஸ் இது வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் தான். எ பர்சன் ரிமெம்பர்ஸ் ஈஸிலி த டெலிஃபோன் நம்பரு, அட்ரஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸு, நேம் ஆஃப் த ஆக்டர்ஸு, கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இன் ஹீஸ் ஆர்டினரி லைஃப் அவனுடைய சாதாரண வாழ்க்கையில் ஹீ ரிமெம்பர்ஸ், இங்கே எம்இ விட்டுட்ட இந்த ஸ்பெல்லிங் வரணும், இந்த கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்கணுமோ அதெல்லாம் அவன் ஞாபகத்தில் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனுடைய தினசரி வாழ்க்கையில் அவன் என்னவெல்லாம் நினைவில் கொள்ள நினைக்கிறானோ அத்தனையும் அவனால் நினைவில் நிறுத்தி கொள்ள முடிந்தது. ஹவு டு சைக்காலஜிஸ்ட் இன்டர்பிரட் forgettingness? பிகாஸ் வி விஷ் டு forget them. அதாவது நாம் எதை மறக்க விரும்புகிறோமோ அதைத்தான் நாம் மறப்பதாக மனவியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். காமன் டைப் ஆஃப் ஃபர்கட்ஃபுல்னஸ் அக்கார்டிங் டு லிண்ட். ஸோ லிண்ட்டை பொறுத்தவரை அந்த மறதி அப்படிங்கிறது வாட் இஸ் த மோஸ்ட் காமன் டைப், பொதுவான டைப் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த மேட்டர் ஆஃப் போஸ்டிங் லெட்டர்ஸ் இஸ் த மோஸ்ட் டோட்டலாகவே லெட்டர் எழுதுவோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம், எடுத்து டேபிள் மேலே வைப்போம், கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை 2 or 3 days போஸ்ட் பண்ணாமல் அப்படியே அது லேப்ஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ த மேட்டர் ஆஃப் போஸ்டிங் லெட்டர்ஸ் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஃபர்கட்ஃபுல்னஸ் அக்கார்டிங் டு லிண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் த ஆத்தர் மீன் வென் ஹீ சேஸ் த லெட்டர் இன் ஹிஸ் பாக்கெட் லீட்ஸ் அன் அன்அட்வென்ச்சரஸ் லைஃப்? அட்வென்ச்சரஸ்னால் சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கை, சாகசமுள்ள ஒரு வாழ்க்கை. அன்அட்வென்ச்சரஸ்னால் சாகசமற்ற மந்தமான ஒரு வாழ்க்கையில் நம்ம லெட்டரை போஸ்ட் பண்ண மறந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக லிண்ட்டை பொறுத்தவரை இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த ஆர்டிகிள்ஸ் தென் த ரைட்டர் ஃபர்கெட் மோஸ்ட் ஆஃபன்? என்னென்ன பொருட்களை எல்லாம் அவர் மோஸ்ட்லி மறந்துடுவார் அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரியே தான் புக்ஸு, வாக்கிங் ஸ்டிக் அண்ட் அம்ப்ரெல்லா ஆர் த மோஸ்ட் things he forget. Who are the citizens of Dreamland? Why? ட்ரீம்லேண்ட்னா கனவு உலகத்தில் உள்ள சிட்டிசன்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குரிய காரணமும் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ்மென்ஸ் ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் ட்ரீம்லேண்ட். கனவு உலகத்தினுடைய சிட்டிசன்ஸ் அங்கு இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிகாஸ் த ரீசன் இஸ் தட் they have their imagination still filled with a vision of the playing field. அதாவது அவங்க விளையாடக்கூடிய அந்த இடம், அந்த கிரவுண்டு தான் அவங்க மனசில் ஓடிட்டே இருக்கும். நம்ம அப்படி ஓடி இருக்கலாமோ, இப்படி வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அந்த இமேஜினேஷன்லேயே அவங்க இருப்பாங்க. விஷன் அப்படின்னா பார்வை, இமேஜினேஷன்னா கற்பனை, எப்பொழுதுமே அதே ஞாபகத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. They are abstracted from the world outside them. வெளி உலகத்திலிருந்து அவங்க அப்ட்ராக்ட் பண்ணிட்டுனா அது ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களுடைய கனவுலகம் எல்லாமே ட்ரீம்லேண்டு அந்த பிளேயிங் ஃபீல்ட்லேயே இருக்கும். வெளி உலகத்திலிருந்து அவர்கள் விடுபட்டு இருப்பார்கள். தென் வாட் இஸ் த காமன் அபவுட் த ஆங்க்லர் அண்ட் த போயட்? ஆங்க்லர் போயட் ரெண்டுக்கும் காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போத் ஆர் இமேஜினேட்டிவ். ரெண்டு பேருமே
இமேஜினரி வேர்ல்டு, ஒரு கற்பனையான உலகத்தில் இருப்பவர்கள். அண்ட் தேர் மைண்ட்ஸ் ஆர் ஃபில்டு வித் மேட்டர்னா விஷயம், அண்ட் மோர் க்ளோரியஸ் தென் ஆப்சன்ட் மைண்டட்னஸ் ஆஃப் திஸ் கைண்ட் இஸ் மோஸ்ட் காமன். ஆப்சன்ட் மைண்டட்னஸ்னால் அவள் ரொம்ப ஆப்சன்ட் மைண்டாக இருப்பா அப்படின்னா எதை எடுத்தாலும் மறந்துடுறது, ஒரு கற்பனை உலகத்திலேயே இருக்கிறது ஆப்சன்ட் மைண்டட்னஸ்ன்னு சொல்கிறோம். தென் ஆஃப் திஸ் கைண்ட் தான் 2 பேர்த்துக்கு காமனாக இருக்கக்கூடிய விஷயம்னு சொல்லிடுறோம். இந்த ஆங்கிலர் அப்படின்னா மீன் பிடிப்பவர், மீன் வலை வீசிட்டு அப்படியே கற்பனை உலகத்தில் இருப்பார். ஏன்னா அந்த பிடிப்பவரும் போயட்னா கவிஞர், மீன் பிடிப்பவரும் கவிஞரும் ஒன்றான ஒரு மனோபாவத்தில் இருப்பார்கள். இருவரின் மனத்திறனும் மென்மேலும் வளர்ந்து பெருகக்கூடியவை. இது போன்ற ஞாபக மறதி இருவருக்கும் பொதுவானது.